அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த மாதங்கள் எல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்த கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 23:47. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கி மரணம் அடைந்த நேரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை பார்த்ததான அந்த நாளில் இருந்த ஒரு 100க்கு அதிபதி சொன்ன ஒரு நல்ல வார்த்தை இது. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை நிரூபிக்க வல்லவராயிருக்கிறார். உலகம் ஒரு விதமாய் நம்மை முடிவு செய்திருக்கலாம். பார்க்கிறவர்கள் ஒருவேளை நம்மை ஒரு விதமான ஜனங்கள் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கலாம். பல ஜனங்கள் நம்மை பல காரியங்களை சொல்லி குற்றவாளிகள் என்று நம்மை தீர்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிரூபிக்க கர்த்தர் வல்லமையுள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நம்மை தம்முடையவர்கள் என்று நிரூபிக்க என் தேவன் உண்மையுள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். ஆனால் அதற்குன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற பாதைகள் வித்தியாசமான பாதைகளாய் காணப்படலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை போல பல சூழ்நிலைமைகள் நமக்கு கடந்து வரலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நிரூபிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நிரூபிக்க வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். இங்க என்ன நடந்தது? லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம்
42ஆம் வசனத்திலே 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 40ஆம் வசனம், அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட ஒரு 12 சீடர்களை வைத்திருக்கிறார். இந்த 12 சீடர்களிலே சிலரை தம்மோடு கூட அவர் வைத்திருக்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசுவோடு எப்பொழுதும் இருக்கிறவர்கள். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கும்படியாய் கடந்து போகிறார். எதற்காய் ஜெபிக்கும்படி கடந்து போகிறார்? 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பிதாவே, உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்ன செய்ய கடவது, ஆக கடவது என்று ஜெபம் பண்ண. ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கும்படியாய் இயேசு கடந்து போகிறார். அவர் கடந்து போகும்போது தம்மோடு கூட துணையாயிருக்கும்படி ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு போகிறார். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற நேரத்துல சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரலாம். நமக்கு துணையாயிருப்பார்கள், நமக்கு உதவியாயிருப்பார்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவேளை நம்மை கைவிட்டு விடலாம். ஒருவேளை அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடலாம். அவர்கள் ஒருவேளை நம்மை விட்டு விலகி போய்விடலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததின் நோக்கம் என்ன? அவர் வந்த சித்தம் என்னவென்றால், மனிதர்களுக்காக தன் ஜீவனை என்ன செய்யும்படியாய், கொடுக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு பூமியிலே வந்தார். இயேசு பூமியில வந்த நோக்கம் அதுதான். அதை போல இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு சில பாடுகளின் பாதையிலே நாம் கடந்து போகலாம். அந்த நேரத்திலே நாம் சோர்ந்து போகும் பொழுது, நாம் ஒருவேளை யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா, உற்சாக வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா என்று நினைக்கும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடலாம். ஒருவர் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கிற நேரத்திலும் கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது. 43ஆம் வசனத்தை வாசியுங்கள். 43ஆம் வசனம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன செய்தானா, பலப்படுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறதான உதவிகள் அற்று போகும் பொழுது பரத்திலிருந்து நமக்கு உதவி அனுப்ப நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கடந்து போகிற பாதை கடினமான பாதையாகத்தான் இருக்கும். அது ஒருவேளை கஷ்டமான பாதையாகத்தான் இருக்கும். ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறதான நேரத்திலே தாவீதின் வாழ்க்கையிலே பல சூழ்நிலைமைகளை தாவீது கடந்து போகிறார். ஆனால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 7:1, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி அவரை என்ன செய்ய பண்ணினார், இளைப்பாற பண்ணினார். அன்பான தேவ ஜனமே, தேவ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற பாதைகள் கடினமான பாதையாயிருக்கலாம். ஒருவேளை நம்மை உற்சாகப்படுத்தவோ நம்மோடு உடன் இருக்கவோ ஒருவரும் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்ப வல்லமையுள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலை நான் வாசிக்கிறதான நேரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே வனாந்தரத்திலே தனிமையாயிருந்த பொழுது
அவரிடத்தில் இருந்ததான நன்மையான காரியங்களை பறித்து கொள்ளும்படி ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை எதுவும் வந்ததாம், கரடியும் வந்ததாம். 34ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17:34 தாவீது சவுலை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கையில் ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை என்ன செய்து கொண்டது? பிடித்து கொண்டது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, பாடுகளின் ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் நம்முடைய கையின் பிரயாசத்தில் தான் பிரச்சனைகள், பாடுகள் ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வனாந்தரத்தில் இருக்கிறார், தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், உதவியற்ற நேரத்தில், யாரும் அந்த இடத்துல உதவி செய்வதற்கு இல்லை, தேவன் உதவி செய்தார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவைகளின் கைக்கு என் தேவன் என்னை தப்புவித்தார். என் தேவன் என்ன செய்தார்? என்னை தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தது உண்மையானால், அவர் சொல்லுகிறார், இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் என்ன செய்வார்? நீங்கள் ஆக்கி ரட்சிப்பார். இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், தேவ சித்தம் சில பாதைகளின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டியதாய் இருக்கிறது. நமக்கு விரோதமாய் வருகிறதான சிங்கம் போல கர்ச்சிக்கிறதான சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கரடியை போல பீறி போடும்படியாய் வருகிற சூழ்நிலைமைகள், அந்த மத்தியிலும் நம்மை விடுவிக்கிறதற்கு ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இரண்டாவது சவால் விடுகிறதான ஒரு கோலியாத்து. அங்கே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடையதான 44ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14, 17, 44 பெலிஸ்தேன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். சவால் விடுகிறதான சத்துரு, சவால் விடுகிறதான சத்துரு. இந்த காலை வேளையிலே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கடந்த 3 மாதங்களிலே உங்களுக்கு விரோதமாய் சவால் விடுகிற பல சத்துருக்கள் எழும்பி வரலாம். ஒருவேளை அவன் எல்லா ஆயுதங்களை உடையவனாய், பலமுள்ளவனாக, பணபலம் உள்ளவனாய், படைபலம் உள்ளவனாய், ஆயுதங்கள் அணிந்தவனாய், பார்ப்பதற்கு பயங்கரமானவனாய், நம்முடைய சூழ்நிலைமைகள் அவிதமான காரியங்களாய் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனில் நம்மோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறபடியினாலே, அன்பான கர்த்தருடைய ஜனமே, பரத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே கர்ச்சித்து நம்மை விழுங்கி விடும்படியாய் வருகிறதான, நம்முடைய கையின் பிரயாசங்களை அழிக்கும்படி வருகிறதான சகல சிங்கம் போன்ற பிரச்சனைகள். இரண்டாவது, நமக்குறமாய் சவால் விடுகிற பல சூழ்நிலைமைகள், சவால் விடுகிறதான பல சூழ்நிலைமைகள். ஒருவேளை தாவீது ராஜாவுக்கு, தாவீதுக்கு அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே கோலியாத் சவால் விட்டான். உங்களை பார்த்து சவால் விடுகிற பல காரியங்கள் இருக்கலாம், சவால் விடுகிற பல மனிதர்கள் இருக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எத்தனை சவால்கள் வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலி செலுத்தலாமா? சவால்களின் மத்தியிலே ஜெயத்தை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது நாம் பார்க்கிறதான நேரத்திலே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடையதான 8ஆம் 9ஆம் வசனங்களிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18, 8, 9 வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அந்த வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்தது? விசனமாயிருந்தது. தாம் எதுக்கு 10,000 கொடுத்தார்கள். அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து
தாவீதுக்கு 10,000 கொடுத்தார்கள். எனக்கோ எவ்வளவுதான் தந்திருக்கிறாங்க? 1000 தான் தந்திருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை உயர்த்தும் பொழுது நம்ம மேல சில பேருக்கு பொறாம வரலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறாம வரலாம். நல்லா சொல்லுங்களேன், பொறாம வரலாம். எல்லா ஆமையோட மோசமான ஆமை பொறாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவன் ஜனமே, நம்ம மேல பொறாமை வரலாம். அந்த சவுல் செய்ததான 3 வார்த்தை அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. 3 வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. முதலாவதாக அங்க எழுதப்பட்டு இருக்கிறது 8ஆம் வசனத்துல விசனமாயிருந்தது. 2வது எரிச்சல் வந்தது. கீழே நாம் அடுத்த 9ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அது முதல் அவன் காய்மகாரமாய் பார்த்தான். அவன் எப்படி பார்த்தானா? காய்மகாரமாய் பார்த்தான். அன்பான தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில சில பேருக்கு நம்ம பார்த்தா கொஞ்சம் व्यसனமா தான் இருக்கும். சில பேருக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? व्यसனமா தான் இருக்கும். व्यसனம்னா என்னது? व्यसனம்னா என்னது? நீங்க ஒரு மாதிரி என்னைய व्यसனமா பார்க்குற மாதிரி இருக்கு. व्यसனம்னா என்னது? கோபம், வேற ஒன்றும் கிடையாது. சில பேருக்கு நம்மளை பார்த்தால என்னதான் வரும்? கோபம் வரும். சில பேருக்கு நம்மளை பார்த்தா எரிச்சலா வரும். சொல்லுவாங்க, உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அப்படின்னா என்ன வந்திருக்குன்னு அர்த்தம்? எரிச்சல் வந்திருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு நம்மளை பார்த்தா கோபம் வருது, சில பேருக்கு நம்மளை பார்த்தா எரிச்சல் வருது. காய்மகாரமாய் பார்த்தான். நம்மளை பார்த்தாச்சுன்னு சொன்னா பொறாமை கொண்டு அழித்து விட நினைக்கலாம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். உங்களுக்குள்ளே தேவ சித்தம் இருக்குமானால் உங்க வாழ்க்கையில சில பாடுகளின் வழியாய் கடந்து போய்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு நாள் தாவீது இளைப்பாறினார் என்று பார்க்கிறோம். அந்த வசனம் எழுதி இருக்கிறது 2 சாமுவேல் 7:1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினா. நம்ம வாழ்க்கையில தேவன் நோக்கம், தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் சில பாதைகளின் வழியாக, சில பாதைகளின் வழியாய் நாம் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். சிங்கம் கரடி வருகிறது, கோலியாத்து எழும்பி வருகிறான், சவுல் எழும்பி வருகிறான். அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசித்ததான ஒரு யோனத்தான் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் அதனுடையதான தேவ ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோனத்தான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் தாவீதை ரொம்ப அதிகமாய் நேசித்தான். தாவீது அதிகமாய் என்ன செய்தான்? நேசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடைய 17ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகிப்பது போல அவன் என்ன செய்தான்? சிநேகித்தான். உயிரை சிநேகிப்பது போல அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாவீதை சிநேகித்தான். ஆனாலும் தாவீதை அவர் சிநேகித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த அதிகாரம் இப்படி முடிவடைகிறது. கடைசி வசனம் 42ஆம் வசனம் எப்படி முடியுது பாருங்க. பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானும் எங்க போயிட்டான்? பட்டணத்துக்கு போயிட்டான். தாவீது காட்டுக்கு போனாரு, யோனத்தான் எங்க போயிட்டாரு? பட்டணத்துக்கு போயிட்டாரு. நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களோ பாடுகள் வரும் பொழுது நம்மோடு கூட பாடுகளை சகிக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் நம்மை விட்டு விட்டு போய் விடுவார்கள். ஆனா நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒருவரே என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். அவர் ஒருவர் தான் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப முதலாவது தேவ சித்தம் நிறைவேறும்படியாக நம்மை தேவன் பக்குவப்படுத்துகிறார், பாடுகளின் வழியிலே நம்மை நடத்துகிறார். அந்த நேரத்தில் எல்லாரும் நம்மை விட்டு விலகுகிற நேரத்திலே, ஒருவரும் இல்லாத நேரத்திலே
கர்த்தர் நம்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்மை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில வருகிறதான பாடுகள் நம்மை காட்டி கொடுக்கிற சில யூதாசுகள் இருப்பார்கள். நம்மை காட்டி கொடுக்கிற சில யூதாசுகள் இருப்பார்கள். லூக்கா 22 அதிகாரம் 47 வசனத்திலே, 47 48 வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். லூக்கா 22 47 48 அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனு வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி சேர்ந்தான். யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரன் என்ன செய்கிறாய்? காட்டி கொடுக்கிறாய் என்றார். நம்மை காட்டி கொடுக்கிற ஒரு கூட்டம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு கூடவே பயணிக்கிறவர்கள், நம்மை நன்றாய் அறிந்தவர்கள் ஒருவேளை சில சூழ்நிலைகளிலே நம்மை காட்டி கொடுத்து விடலாம், விற்று விடலாம். நம்மை ஒருவேளை என்ன செய்யலாம்? விற்று போடலாம். இயேசுவை அங்கே யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்து போட்டான்? விற்று போட்டான். பக்தனாகிய யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்து போட்டார்கள்? விற்று போட்டார்கள். ஆதியாகமம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 37 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறதான நேரத்திலே கர்த்தருடைய வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 25 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இவ்விதமாய் பார்க்கிறோம். இஸ்மவேலருடைய கூட்டத்தை என்ன செய்தார்கள்? இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டதான நேரத்திலே 28 வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அந்த வர்த்தகரான மீதியார் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்மவேலர் கையில எவ்வளவு காசு விற்று போட்டார்கள்? 20 காசு விற்று போட்டார்கள். தேவ ஜனமே, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை காட்டி கொடுக்கிறவர்களாய், விற்று விடுகிறவர்களாய் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற பண்ண ஜெயத்தை தர வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற்றப்படும்படியாய் நாம் கடந்து போகும் பொழுது எல்லாரும் நம்மை கைவிடலாம். எல்லாரும் நம்ம என்ன செய்யலாம்? கைவிடலாம். கைவிடுகிற நேரத்திலும் கர்த்தர் நம்மை தேற்ற வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நம்மை அவர்கள் காட்டி கொடுக்கலாம், விற்று விடலாம். அங்கே யோசேப்பை விற்று போட்டார்கள் அவனுடைய சகோதரர்கள். ஆனால் வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. ஆதியாகமம் 50 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50 அதிகாரம் 10 வசனத்திலே நான் வாசிக்கிறதான நேரத்திலே 20 வசனம், மன்னிக்கவும், 20 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அதை எப்படி முடிய பண்ணினார்? நன்மையாய் முடிய பண்ணினார். நமக்கு மனிதர்கள் தீமை செய்ய நினைக்கிற நேரத்தில் தீமைகளை நன்மைகளாய் மாற்ற பண்ண என் தேவன் வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். என் தேவன் வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில சூழ்நிலைமைகள் வரலாம். இன்னும் நான் கீழே வாசிக்கிறதான நேரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனுடையதான லூக்கா 22 அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 54 வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். லூக்கா 22:54. பேதுருவும் எங்கே பின் சென்றானா? தூரத்திலே பின் சென்றான். ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்கிறவர்கள் விலகி போனார்கள். ஆண்டவர் எங்க போனாலும் யாரை கூட்டிட்டு போனார்? பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன செய்தார்?
கூட்டி கொண்டு போனார். மறுரூப மலைக்கு போகும்போது இவங்களை தான் கூட்டிட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே யவீரவனுடைய மகளை உயிர்ப்பிக்கும் பொழுது யாரை தான் கூட்டிட்டு போறார்? பேதுரு, யாக்கோபு, யோவானை தான் கூட்டிட்டு போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாய் இருந்தவர் இந்த பேதுரு. ஆனால் நெருக்கமாய் இருந்தவர்களும் விலகி போகலாம். ஒருவேளை நம்மை சிநேகிக்கிறவர்கள் நமக்கு பகையாளிகளாய் மாறலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிரூபிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் என்னை நிரூபிக்க வல்லமை உள்ள தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது நாம் பார்த்தோம், தேவ சித்தம் நிறைவேற்றப்படும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த நேரத்திலே கூட வந்தவர்கள் கைவிட்டார்கள். இரண்டாவது காட்டி கொடுத்தார்கள். மூன்றாவது விலகி போனார்கள். அவர்கள் தூரத்தில் என்ன செய்தானா? பின்பற்றினானா? தூரத்தில் பின்பற்றினான். நம்ம வாழ்க்கையில இவங்க நம்மளோடு இருப்பார்கள் என்று சொன்னவர்களை விலகி போகலாம். ஆனால் விலகாத ஒரு நல்ல நேசர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். விலகாத ஒரு நல்ல நேசர் நம்மோடு கூட என்ன செய்கிறவர்? இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்னும் நாம் கீழே வாசிக்கிறதான நேரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனுடையதான 55ஆம் வசனத்திலிருந்து அதனுடையதான 60ஆம் வசனம் முடிய வாசிக்கும் பொழுது பேதுரு அவரை 3 விசை என்ன செய்தாரா? மறுதளித்தார். 3 விசை என்ன செய்தார்? மறுதளித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 56ஆம் வசனத்திலே பார்க்கிறதான நேரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவரும் அவனோடு இருந்தார் என்று சொன்ன பொழுது 57ஆம் வசனத்துல சொல்லார், அவரை நான் என்ன செய்யேன்? அறியேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே நாம் 58ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதற்கு அந்த மனுஷன் நான் அல்ல என்றார். அதற்கு யார் அல்ல? நான் அல்ல என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 60ஆம் வசனத்துல சொல்றார், மறுபடியும் நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். நீ சொல்லுகிறதை நான் என்ன செய்ய? அறியேன் என்றான். கூடவே இருந்ததான மனிதன் ஆண்டவரை அறியேன் என்று சொல்லி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கே மறுதளித்ததை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில சில பேர் நம்மை மறுதளித்து விடலாம். சில பேர் நம்மளை என்ன செய்து விடலாம்? மறுதளித்து விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நிரூபிக்க வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் அவர் நம்மை நீதிமான் என்று நிரூபிக்க கர்த்தர் வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். நீதிமான் என்று நிரூபிக்க கர்த்தர் வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நீதிமான் என்று நிரூபிக்கத்தக்கதாக நாம் செய்ய வேண்டியதான 1-2 காரியங்களை நினைவுபடுத்தி இந்த நேரத்திலே ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவாய் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியதான 1-2 காரியங்களை நினைவுபடுத்தி இந்த காலை வேளையில ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, பாடுகளின் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது நாம் கொஞ்சம் அமைதலாய் இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடுகளின் மத்தியில அமைதலாய் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? சும்மா இருப்பீர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? பாடுகளின் மத்தியிலே ஜெயம் தருவதற்கு முதல் படி என்ன தெரியணும்னா, கொஞ்சம் சும்மா இருக்க பழக வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சும்மா இருக்க பழக வேண்டும். நமக்கு சும்மா இருக்கிறது என்ன செய்யாது? தெரியாது. எதையாவது செஞ்சிட்டே இருப்போம். நம்ம எதையாவது மண்டையை போட்டு யோசித்து ஒன்னும் இல்லாட்டா இந்த மண்டை சூடாகிற வரைக்கும் யோசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பேர் இந்த செல்போன் வச்சிருப்பாங்க, அந்த போன் சூடாகி இவன் கை பொத்து போற வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருப்பான்? தடவிட்டே இருப்பான். அது எவ்வளவு நேரம் தான் வேலை செய்யும்? அது என்ன ஆயிடுச்சு?
சூடாயிருச்சு. அதே மாதிரி சில பேர் சில மண்டை சூடாகிற வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லாரு, உன் மண்டை சூடாகிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சும்மா இருக்கணும். பாடுகளின் மத்தியில கர்த்தர் உங்களை நிரூபிக்க வேண்டும் என்றால் முதல் படி என்ன, கொஞ்சம் சும்மா இருக்க பழக வேண்டும். அல்லேலூயா. அந்த சும்மா இருக்கிறது எதனால நாம சும்மா இருக்கோம்னா, எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பாடுகளின் மத்தியில கடந்து போகிற அந்த இடத்துல நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் சொல்லி இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்ம என்ன செய்வதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உன்னோடே கூட என்ன செய்வேன், இருப்பேன். நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன். இரண்டாவது சொல்றாரு, நான் உன்னை காப்பேன். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை என்ன செய்வேன், காப்பேன். கர்த்தருக்கு சோதரம், உன் கூட இருப்பேன், நான் உன்னை காப்பேன். கர்த்தருக்கு சோதரம். மூணாவது சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். கூட இருப்பார், நம்மை காப்பார், நம்மை கைவிட மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருப்பார், அவர் என்னை காப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை நல்ல தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார். ஆனபடியினால நாம அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் அமைதலா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை தர வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலே வேதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:17 16ஆம் வசனம், 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எது நடுவாக, எது நடுவாக, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நடக்கிறது சமுத்திரத்துக்கு நடுவுல, ஆனா நடப்பது வெட்டாந்தரையில. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிந்தது? சமுத்திரம்னா என்ன இருக்கும், தண்ணி. அப்படியே தண்ணி வத்தினாலும் தூத்துக்குடியில வெள்ளம் வந்துட்டு போன பிறகு எப்படி இருந்துச்சு? இன்னும் சில பகுதியில் வெள்ளம் வத்தல, அது சேரும் சகதியுமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்டாந்தரையில நடந்து போவ. அதுதான் கர்த்தர் செய்கிற மகா பெரிய காரியம். அல்லேலூயா. கீழே நான் வாசிக்கிறதான நேரத்துல கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணி சமுத்திரத்தை காய பண்ணினா. சமுத்திரத்தை என்ன செய்ய பண்ணினா? காய பண்ணினார். இந்த புதிய மாதத்துல உங்க வாழ்க்கையில நாம் சும்மா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்ய வல்லமையுள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ நம்ம பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நிரூபிக்கும்படியாய் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நாம சும்மா இருந்தா போதும். அங்கே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் மேல வச்சுட்டு நாம சும்மா இருந்தா போதும். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், பாடுகளின் மத்தியிலே கர்த்தரை நிரூபிக்கும்படியாய் இரண்டாவது நாம் செய்ய வேண்டியதான காரியம், நாம் அவரை மட்டும் உயர்த்த வேண்டும். நாம் அவரை மட்டும் என்ன செய்யணும்? உயர்த்த வேண்டும். கர்த்தரை மட்டும் உயர்த்த வேண்டும். அவரை மட்டும் உயர்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் சங்கீதம் அதனுடையதான 7ஆம் 8ஆம் வசனங்களிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள்,
நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்முடைய தேவனை பற்றியதான ஒரு மேன்மையான அறிவு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில பாடுகளின் மத்தியில கர்த்தர் நம்மை நிரூபிக்க வல்லமை உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம், எனக்கு ஒரு பெரிய நாமம் இருக்கிறது, அது இயேசுவின் நாமம். என்ன நாமம்? இயேசுவின் நாமம், கர்த்தருடைய நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விதமாய் பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? சுகமாயிருப்பான். நாம் இங்கே வாசித்தோம், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து என்ன செய்கிறார்கள்? மேன்மை பாராட்டுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடத்துல ஒன்றும் இல்லவே இல்லை. அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். தாவீது ராஜா விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? வருகிறேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்ககிட்ட ஈட்டி பட்டயம் கேடயம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதை விட பெரிய நாமம், இயேசுவின் நாமம் எனக்குள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். நசரேனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையை பிடித்து கையினால் என்ன செய்து விட்டான்? தூக்கி விட்டான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அன்பான தேவ ஜனமே, அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்குள் இருக்கிறதான இயேசுவின் நாமம், நமக்குள் இருக்கிற இயேசுவின் நாமம், அதையே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து என்ன செய்கிறார்கள்? மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பாடுகளின் மத்தியிலே அவர் நம்மை நிரூபிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாடுகளின் மத்தியிலே நம்மை நிரூபிக்க எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லமையுடைய நல்ல தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்த்தோம். முதலாவது நாம் என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும், கொஞ்சம் அமைதலா இருக்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயு 1:12, அதை நிமித்தம் நான் இந்த பாடுகளை படுகிறேன், ஆயினும் நான் என்ன செய்யறதில்லை? வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் தம்மிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் நிச்சயித்தும் இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நிச்சயம் இருக்கிறது. அவர் என்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம். 3வது, நாம் அவருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். குறித்த காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார். 40ஆம் சங்கீதம் அதனுடையதான 1ஆம் வசனத்திலே வேதமாய் வாசிக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார்? கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் என்ன செய்திருந்தேன்? காத்திருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும்
வெட்கப்பட்டு போகிறது இல்லவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாள் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்யவே மாட்டார்? வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுகிறவர்களே அல்ல. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது என்ன செய்வதில்லை? தாமதிப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவருக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நிரூபிக்க வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். நம்மை நிரூபிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நாம் எதிர்பார்த்தவர்கள் நம்மை விட்டு விட்டு போயிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிநேகித்தவர்கள் நம்மை காட்டி கொடுத்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சில பேர் நம்மை விட்டு விலகி போனவர்களாய், நமக்கு நெருக்கமானவர்கள் விலகி போனவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் நம்மை மறுதலித்திருக்கலாம். எத்தனை காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் நம்மை நிரூபிக்க வல்லவராயிருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை பார்த்தோம். பொறுமையாயிருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டுடைய சமூகத்திலே அமைதலாயிருப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவரே ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பாடுகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை சேதப்படுத்துவதே இல்லை. பாடுகளின் மத்தியிலே ஜெயம் கொடுக்கிற உன்னதமான தேவன் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவரே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலைமைகள் வந்தாலும் பாடுகளின் மத்தியிலே ஜெயத்தை தருகிற நல்ல கர்த்தர் அவன் நம்மோடு கூடவே இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்ச நேர கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைமையில கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை தர வல்லவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைமைகளிலே கர்த்தரே ஜெயத்தை தந்து தேவன் ஒரு மாறுதலை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் என்னை நிரூபிப்பார் என்று சொல்லி விசுவாசிகள் மட்டும் ஒரே ஒரு நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை துதித்து இந்த புதிய மாதத்தின் இந்த முதலாவது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லா சூழ்நிலைமைகளின் மத்தியிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்து அவரையே ஜெயிக்க பண்ண வல்லவர். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி. உடைய நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபை நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சோதர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.